இந்த வீட்லயே நீங்க தான் எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருக்கீங்க. நல்லாவே புரியுது. அதானே சின்னத்த இப்படி இருக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப பிரியம். எப்படியாவது என்கிட்ட பேச வச்சிருவேன். இதெல்லாம் பேசாம இருக்கிறது என்னால எல்லாருமே என்கிட்ட பேசிடுவாங்க. காயத்ல பேசிட்டு இருக்க. ஐயோ சாரிக்கா, பயம். இந்த வீட்டுக்குள்ள ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தியா? ஐயோ அக்கா, அதே பிரச்சனைக்கா. சின்ன பிரச்சனை. என்னாச்சு? காய்கறி இவ்ளோ பெரிய கட்டா? ஆக்சிடென்ட் ஆன மாதிரி? ஐயோ உள்ள கொஞ்சம் ஆழ்கா. நான் கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன். படபடன்னு வருதுக்கா. ஹலோ, ஏ பிரியா, உங்க ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்க்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வரதா இருந்தா முன்னாடி சொல்ல மாட்டியா நீ? உன்னதானே நம்பிட்டு இருந்தேன். இப்படி சொன்ன அவ்வளவுதான். என் மாமியார் என்ன கொன்னே போட்டுருவாங்க. உனக்கே அவங்கள பத்தி தெரியுற சொல்லு. நீ தப்பா நினைக்க. அமௌண்ட் வேணாலும் கொடுத்துடலாம். கொஞ்சம் வேற, எனக்கு வேற வழியே தெரியல. அவங்க எனக்கு ஒண்ணும் இல்ல, நானும் குழந்தையும் நல்லா இருக்கும் செய்யறதுக்கு. நான் ஏதோ நம்ம அப்படிலாம் மீன் பண்ணலடி. கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஆயிடும். இது வரைக்கும் நான் பட்ட புரிஞ்சுக்கோயேன். இங்க பாரு ஐஸ்வர்யா, நீ சொல்றதெல்லாம் பிரச்சனை ஆயிடும். என்கிட்ட பேசினே சொல்றியோ அது அவ்வளோ நல்லது. சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய். எப்படி சாப்பிட கூப்பிடுறது? நம்ம மெனுலாம் போட்டு அசத்துற. அப்பா கேக்குறாரு, எதுவும் சொல்லாமே இருக்க? ஏப்பா அது மௌன வருதமா? இப்படி ஒரு விரதத்தை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. ஒன்னா போட்டு எரிச்சிட்டாடா இல்லங்கிற. நீ பண்ணது சாதாரண காரியமா என்ன? அதுவும் நீ பேசிட்டு இருக்கீங்க. அப்ப அவ எப்ப பார்த்தாலும் அந்த மண்ணு மிதிக்கிற வேலையே பார்த்துட்டு இருக்கா. சண்டை எங்க? இத பேசி முடிக்காம யாருமே இங்க சாப்பிட கூடாது. பெரியவங்க யாருடா? போ. எனக்கும் உங்க அப்பாவுக்கும் இந்த வீட்ல பாட்டிமா சாப்பிட்டு. நீ என்ன பெரியாட்டி? இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு சில நிபந்தனைகளை போட்டிருக்காங்க. அதுதான்டா பிரச்சனையே. நான் சொல்றதெல்லாம் நிஜமா இல்லையா? பாட்டி காப்பாத்துறதுக்கு நீ ஓடி வரியா? மழையன் கூட பார்க்காம பொண்டாட்டியை கொண்டு போய் நிறுத்தின. நீ மட்டும் என்னடா உன் பொண்டாட்டி? நாங்க ராஜலட்சுமி, அம்மா சொல்றதெல்லாம் நிஜமா? அதுக்காக இப்படி எல்லாம் ரூல்ஸ் போடுற? டெய்லி போய் அந்த மண்ணு மண்ணை வச்சுல விளையாடுறதான் நாம சாப்பிடுறோம். மண்ணுக்கு தான் இந்த உடம்பு கடைசியில போக போகுது. அதான் நாம மாறுவோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் எத்தனை பண்ற? ஏற்கனவே இந்த பிறந்த வீட்டுக்கு போறவள இந்த விஷயத்துல பிரச்சனை ஆரம்பிச்சதோ. என்னம்மா நீ புரிஞ்சுமா? மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மகா அதை செஞ்சே தீரணும்னு ஒரு முடிவோட செய்யறா. திரும்ப திரும்ப இந்த விஷயத்துல போராடுற தைரியம் புரியுதா? எங்க அத்தனை பேர் என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இவ